Hi, NCERT Grade 11 Chapter 7 Equilibrium Unitல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.52 What is the pH of 0.001 molar aniline solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. The ionization constant of aniline can be taken from table 7.7 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிள் உடைய ionization constant வேல்யூ நமக்கு அந்த டேபிள் புக்கில் இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாமில் கேட்கும்போது இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க ப்ராக்கெட்டில். Calculate the degree of ionization of aniline in the solution. ஆல்சோ கால்குலேட் த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த கான்ஜுகேட் ஆசிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனிலின் வந்து ஒரு பேஸ், அதோடைய ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேஸோடைய கான்ஜுகேட் ஆசிட் இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அனிலின் பார்த்தலாமா, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. டேபிளில் இருந்து நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இந்த கொஸ்டினில் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.001 மோலார் அண்ட் கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.27 × 10⁻⁻10. இதுதான் வந்து கேபியோட வேல்யூ. ஆக்சுவலாக பேஸ் அப்படிங்கிறதுனால இதை டேபிளில் இருந்து நான் எடுத்திருக்கேன். ரைட்? இப்போ நமக்கு என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் பாருங்கள். டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி ஆஃப் அயனைசேஷன்னா ஆல்ஃபா. ஸோ கேபி தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி. ரைட்டா? அண்ட் நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி பை சி அப்படின்னு தெரியுமா? அப்போ இதை நம்ம எங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4.27 × 10⁻⁻10 டிவைடட் பை சியோட வேல்யூ 0.001. ரைட்டா? அப்போ ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 65.34 × 10⁻⁻5 வரும்பா. இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? அடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, கான்சன்ட்ரேஷன், அதாவது பிஹெச் கேட்டிருக்காங்க இல்லையா. வாட் இஸ் த பிஹெச் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிஹெச்சுக்கு நமக்கு என்ன வேணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் வேணும். ஸோ அப்போ பிஓஹெச்சுக்கு என்ன வேணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் வேணும். அப்போ இங்கே என்ன ஆகும், பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும், ஆல்ஃபா இன்ட்டு சி. ரைட்டா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்னது 65.34 × 10⁻⁻5 இன்ட்டு சியோட வேல்யூ என்னது 0.001. அப்போ ஆன்சர் என்ன வரும், நமக்கு 65.34 × 10⁻⁻8 வரும். இதுதானது பேஸோடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ நம்ம பிஓஹெச் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பிஓஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், மைனஸ் லாக் ஆஃப் 65.34 × 10⁻⁻8 வரும். ஸோ இதுக்கு நான் லாக் எடுத்தேன்னா எனக்கு பிஓஹெச் வேல்யூ 6.184 அப்படின்னு வரும். ரைட்டா? அண்ட் பிஹெச் வேல்யூ நமக்கு என்ன வரும், 14 - 6.184 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 7.815 வரும். ரைட்டா? அப்போ பிஹெச் தட் இஸ் ஈக்குவல்னு வருது 7.815 வந்துருச்சு. ரைட்டா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கான்ஜுகேட் ஆசிட்டோடைய அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், KA × KB தட் இஸ் ஈக்குவல் டு KW. அப்போ KA கேட்டிருக்காங்க. அப்போ KA தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம், KW பை KBன்னு எழுதிக்கலாமா. KW 10⁻⁻14, KB பார்த்தீங்கன்னா 4.27 × 10⁻⁻10. அப்போ அது ரெண்டையும் டிவைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு KA இங்கே எழுதுறேன் பாருங்கள், இதில் கண்டினியூவேஷன் இங்கே எழுதுறேன். அப்போ KA தட் இஸ் ஈக்குவல் டு 2.35 × 10⁻⁻5 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது நமக்கு வந்த KA வேல்யூ. ரைட்? ஸோ இங்கே கேட்ட எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பிஹெச் கேட்டாங்க, ஸோ பிஹெச்சும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே இருக்குது பிஹெச். அடுத்து ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா, ஸோ சொல்லப்போனால் அந்த ஆல்ஃபா வச்சு தான் நம்ம பிஹெச்சே கண்டுபிடிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா KA வேல்யூ கேட்டிருக்காங்க, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? தேங்க்யூ.